தேசிய அளவுல சர்ச்சையான ஒரு பேச்சு பொருளா இருக்கிற வார்த்தை அன்சிவிலைஸ்ட். மக்களவையில தமிழகத்தோட மக்கள் பிரதிநிதிகளை பார்த்து ஒரு கல்வி அமைச்சர் இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. ஒரு வளர்ந்த சமூகத்தை பார்த்து அநாகரிகம்னு சொல்றதே ஒரு அநாகரிகமான வார்த்தை. நாகரிகம்னா என்ன, நாகரிகத்தோட கட்டமைப்புகள் என்னங்கிறத இந்த வீடியோல பார்ப்போம். மனிதர்கள் நாகரிகத்துக்கு வரத்துக்கு முன்ன நாடோடிகளா வாழ்ந்தாங்க. நொமேடிக் லைஃப்னு சொல்லப்படுற நாடோடிகள் உயிர் வாழ்றதுக்காக வேட்டையாடுதல் மற்றும் பழங்களை சேகரித்து தங்களோட வாழ்க்கையை நடத்திட்டு வந்தாங்க. ஒரு இடத்துல தங்காம தங்களோட தட்பவெட்ப சூழ்நிலைகள் மற்றும் தேவைக்கு ஏற்ப இடங்களை மாத்திக்கிட்டே இருந்தாங்க. இப்படி நாடோடிகளா இருந்த மனிதர்கள் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் விவசாயத்தை உருவாக்குனாங்க. விவசாயம் அவங்கள வேற இடத்துக்கு போக விடாம ஒரு இடத்திலே தங்க வச்சுது. இதனால அவங்க தங்கி இருந்த இடத்தை சுத்தி சமூக கட்டமைப்புகள் உருவாக்குனாங்க. ஒரு நாகரிகம்னு சொல்லப்படுறது நன்கு வளர்ந்த சமூக அமைப்புகளை கொண்ட ஒரு மனித சமூகம். ஒரு சமூகத்தை நாகரிகம்னு சொல்றதுக்கு சில குறிப்புகள் இருக்கு. அது என்னங்கிறத ஒன்னொன்னா பார்ப்போம். ஒரு நாகரிகத்துக்கு தேவையான 7 முக்கியமான குறிப்புகள் இதுதான். முதலாவதா நம்ம பார்க்க போறது நிரந்தரமான ஒரு உணவு ஆதாரம். வேட்டையாடுறப்ப நம்மளுக்கு உணவு கிடைக்கும், ஆனா அது நிரந்தரமான ஆதாரம் கிடையாது. அது நேரம் மற்றும் இடத்தை பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கும். ஆனா ஒரு நிரந்தரமான உணவு ஆதாரத்தை கொண்டு வர நம்மளுக்கு முக்கியமான ஒரு விஷயம் விவசாயம். நம்ம தமிழகத்துல விவசாயம் பலாயிரம் வருஷங்கள் முன்னாடியே உருவாகிடுச்சு. ஆனா அறிவியல் பூர்வமான ஆதாரங்களை வச்சு பாக்குறப்ப சிவகலையில நடத்தப்பட்ட ஒரு அகழ்வாராய்ச்சியில ஒரு சிறிய மண்பானையில நெற்கதிர்கள் சேமிக்கப்பட்டு இருந்தது. அந்த நெற்கதிர் ஆய்வுக்கு உட்படுத்தி ரேடியோ கார்பன் டேட்டிங் பண்ணி பார்த்தப்போ அது 3200 ஆண்டுகள் பழமையானதுன்னு தெரிய வந்துச்சு. இந்த ஆய்வறிக்கையை பொறுத்து தமிழர்கள் 3200 வருடங்களுக்கு முன்ன அந்த இடத்துல வாழ்ந்தது மட்டும் இல்லாம விவசாயமும் பண்ணிட்டு வந்திருக்காங்கிறது நம்மளுக்கு அறிவியல் பூர்வமா தெரியுது. இது மட்டும் இல்லாம தமிழகத்துல நடந்த பல்வேறு அகழ்வாராய்ச்சிகள்ல நியோலித்திக் ஏஜ்னு சொல்லப்படுற புதிய கற்கால கருவிகள் நிறைய கண்டெடுக்கப்பட்டது. இதுல சில கருவிகள் விவசாயம் சார்ந்ததா இருக்கக்கூடும்னு அகழ்வாராய்ச்சியாளர்கள் நம்புறாங்க. இதை வச்சு பாக்குறப்ப விவசாயம் தமிழகத்துல 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே தோன்றி இருக்க கூடும்னு சில பேர் சொல்றாங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது சமூக கட்டமைப்பு. தமிழகத்துல சங்க காலத்துல சமூக கட்டமைப்பு ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. முதலாவதா கோமான், அதாவது அரசர். அரசர்கள் மட்டும் இல்லாம குலத்தலைவர்களும் இருந்தாங்க. இந்த குலத்தலைவர்கள் மற்றும் அரசர்களுக்கு அறிவுரை கூற அமைச்சர்களும் அவை புலவர்களும் இருந்தாங்க. அடுத்து படை வீரர்கள். சங்க காலத்துல பல படைகள் இருந்துச்சு. மூலப்படை, அகப்படை, தூசிப்படை, கூலிப்படை. அடுத்து வணிகர்கள். 2 விதமான முக்கியமான வணிகர்கள் இருந்தாங்க. உள்நாட்டு வணிகர்கள் மற்றும் கடல்சார் வணிகர்கள். இறுதியா சாமானிய மக்கள். 5 திணைகள்ல சொல்லப்பட்ட தொழில்களை சாமானிய மக்கள் கடைபிடிச்சிட்டு வந்தாங்க. மூன்றாவதா நம்ம பார்க்க போற குறிப்பு அரசு. நம்ம இரண்டாவதா பார்த்த சமூக கட்டமைப்பு வந்ததுமே அரசு தானாகவே உருவாகிரும். நம்ம சங்க இலக்கியங்கள்ல சேர, சோழ, பாண்டியர்கள் தவிர சில குறுநில மன்னர்களும் குலத்தலைவர்களும் பாடப்பட்டிருக்காங்க. நான்காவதா நம்ம பார்க்க போறது மதம். தமிழர்களோட தூய்மையான ஆதி வழிபாடு, தாய் தெய்வ வழிபாடு மற்றும் குலதெய்வ வழிபாடு. நல்ல மழை பெய்யறதுக்கும் விவசாயம் சிறப்பா இருக்கிறதுக்கும் அணங்கு, இறைவி, கொற்றவைன்னு சொல்லப்படுற தாய் தெய்வங்களை வழிபட்டாங்க. தங்களோட குலம் சிறக்க குலதெய்வ வழிபாட்டை மேற்கொண்டாங்க. இன்னைக்கும் ஏற்காடு மற்றும் ஜவ்வாது மலை போன்ற பகுதிகளில் சில கல் திட்டைகளை பார்க்க முடியும். இந்த கல் திட்டைகள்ல பழங்கால மக்கள் பயன்படுத்தின கல்லாலான கருவிகள் மற்றும் ஆயுதங்களை வச்சு மக்கள் வழிபாடு நடத்திட்டு வராங்க. குலதெய்வங்கள் நம்மளோட மூதாதையர்கள் தான். ஐந்தாவதா நம்ம பார்க்க போறது கலை. ஒரு கலாச்சாரத்தோட அடிப்படையா இருக்கிறது கலை. தமிழர் திருநாளான தை திருநாள், தை நீராடல் கொண்டாடப்பட்டு வந்தது. இது போக 5 திணைகள்ல ஒவ்வொரு திணைக்கும் அந்த திணைக்குரிய பண், அதாவது இசை, அது போக நடனம் மற்றும் வாத்திய கருவிகளை வகுத்து வச்சிருந்தாங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது ஒரு நாகரிகத்தோட முக்கியமான ஒரு கட்டம், தொழில்நுட்பம். உலகத்தோட இரும்பு காலம் தொடங்கின இடமே தமிழ்நாடு தான் சமீபத்துல நடந்த ஒரு ஆராய்ச்சியில தெரிய வந்துச்சு. தமிழ்நாட்டுல இரும்போட பயன்பாடு சுமார் 5300 ஆண்டுகள் முன்னாடியே தொடங்கினதா அந்த ஆய்வறிக்கை சொல்லுது. இந்த காலகட்டத்துல மற்ற நாகரிகங்கள்ல செப்பு பயன்பாடு தான் பிரதானமா இருந்துச்சு. இதனால இரும்பை உருக்கி அதை கருவிகளாகவும் ஆயுதங்களாகவும் பயன்படுத்தினது உலகத்திலே தமிழர்களுக்கு தான் முதலிடம். இது மட்டும் இல்லாம கீழடி போன்ற பகுதிகளில் நடத்தப்பட்டு வரும் அகழ்வாராய்ச்சியில பல வகையான மண் பானைகள், தங்க ஆபரணங்கள், விளையாட்டு மற்றும் விவசாய கருவிகள் போன்ற பொருட்களை கண்டுபிடிச்சாங்க. இது மட்டும் இல்லாம கீழடியில செங்கல்லால கட்டப்பட்ட வீடுகள், உரை கிணறுகள் மற்றும் சுடுமண்ணால் செய்யப்பட்ட குழாய்கள் போன்ற அமைப்புகளையும் கண்டுபிடிச்சாங்க. ஒரு சமூகம் தொழில்நுட்பத்துல சிறந்து இருந்துச்சுங்கிறதுக்கு இதை விட வேற என்ன ஆதாரம் வேணும்? கடைசியா நம்ம பார்க்க போற குறிப்பு ஒரு முக்கியமான குறிப்பு,
மொழி மற்றும் எழுத்து வடிவம். தமிழ் மொழியோட தோற்றம் குறித்து குமரிக்கண்டம், கபாடபுரம் போன்ற நிறைய தியரிகள் உலாவிட்டு வருது. கடல்ல மூழ்கின குமரிக்கண்டத்துல முதற் சங்கம் சுமார் 10,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்துச்சுங்கிற இலக்கிய சான்றுகள் நம்மள்ட்ட இருந்தாலும் அந்த கருத்தை நிரூபிக்கிற மாதிரியான வரலாற்று சான்றுகள் நம்மள்ட்ட இல்ல. இதனால பதிவு செய்யப்படாத வரலாறு விட்டுட்டு பதிவு செய்யப்பட்ட வரலாற்றுக்கு நம்ம வருவோம். பதிவு செய்யப்பட்ட வரலாற்றின் அடிப்படையில் தமிழ் மொழி கிமு 300ல இருந்ததா அகழ்வாராய்ச்சி அறிக்கைகள் சொல்லுது. கீழடி அகழ்வாராய்ச்சியில கிடைத்த சில மண் பானைகள்ல தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டு இருந்தது. இந்த எழுத்து வடிவங்களை வச்சு சுமார் 2600 ஆண்டுகளுக்கு முன்ன அந்த இடத்துல தமிழ் மொழி பேசப்பட்டு வந்ததுன்னு அகழ்வாராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. ஆனா தமிழ்நாடு முழுவதும் பல இடங்கள்ல தமிழ் எழுத்துக்கள் கிடைக்கிறதுனால தமிழ் மொழி பரவலாக பேசப்பட்ட மொழின்னும் இது 2600 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இருந்திருக்க கூடும்னு சில தகவல்கள் சொல்லுது. இது போக தமிழ் மொழியில தொன்மையான நூலான தொல்காப்பியம், சங்க இலக்கிய பாடல்களான 8 தொகை, 10 பாட்டு, 14 கீழ்கணக்கு நூல்கள் போன்ற நூல்கள் சங்க காலத்திலே ஏற்றிருக்காங்க. இதுக்கு மேல ஒரு சமூகத்தை ஒரு நாகரிகம்னு சொல்றதுக்கு வேற என்ன வேணும்?